ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு தவளையோடைய கதை நான் சொல்கிறேன். தவளை எப்படி தெரியுமா உங்களுக்கு? தண்ணியிலையும் இருக்கும், கரையிலையும் இருக்கும். அந்த மாதிரி தவளை அது பெரிய ஒரு கடல்லேருந்து குதிச்சு 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 எப்படியோ ஒரு கிராமத்து பக்கம் வந்தது. கிராமத்து பக்கம் வந்தோடனே ஒரு கிணறு இருக்குது. அப்போ தவளை என்ன தண்ணி இருக்கேங்கன்னு சொல்லி கிணத்து திட்டுலேருந்து அப்படியே கிணத்துக்குள்ளே குதித்த உடனே அங்கே ஒரு குட்டி தவளை. அந்த குட்டி தவளை என்ன பண்ணிச்சு, ஹை புதுசாக யாரோ வந்திருக்கே, வா 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 அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லு. அப்போது இந்த கடல்லேருந்து வந்த தவளை சொல்கிறது, ஓ இதுக்கு பேர் தான் கிணறா, நீ தான் கிணத்து தவளையா அப்படின்னு கேட்குது. ஆமாம், இது ஃபுல்லாக, இந்த கிணறு ஃபுல்லாக என்னுடைய ராஜ்யம், என்னோட ஊர், இதில் நான் தான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கிணத்து தவளை சொல்லுது. அப்போ அந்த கடல் தவளை சொல்கிறேன், நீ அப்படி நினைக்காத, நிறைய தவளை இருக்கிற ஊரெல்லாம் எனக்கு தெரியும். அந்த தவளை இருக்கிற ஊர் எங்கெங்கே இருக்கு? பெரிய கடல் பார்த்துருக்கியா நீ? கடல் எல்லாம் நிறைய தவளை இருக்குது, பாம்பு இருக்குது, பெரிய பெரிய மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த குட்டி தவளை கேட்கும், அப்படியா கடல்னா என்ன அப்படின்னு கேட்கும். அப்போது இந்த பெரிய தவளை சொல்லும், கடல்னா பெருசாக இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், அலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த அலை ஒரு சமயத்தில் நம்ம கரையில் நிற்போம், சிலப்போ ஜாலியாக அப்படியே கீழே இழுத்துன்னு போகும், ஜாலியாக கடலுக்குள்ளே போகும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் கடலில் அப்படின்னு இந்த கடல் தவளை சொல்லுது. அப்போ அந்த கிணத்து தவளை கேட்குது, கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி. கடல் ரொம்ப பெருசு, அது சொல்லவே முடியாது அப்படின்னு கடல் தவளை சொல்லுது. அப்போ கிணத்து தவளை சொல்லுது, இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கிணத்து தவளையோடைய ஃபேஸை வச்சு, அந்த முகத்தை வச்சு இப்படி காமிக்குது கையால். முதல் 2 கை இருக்கும்ல தவளைக்கு, அதை வச்சு இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்குது. அப்போது கடல் தவளை சொல்லுது, இல்லை இல்லை இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் பெருசாக இருக்குமா? அப்போ இவ்வளோ பெருசாக இருக்குமா? திரும்பியும் தன்னோட ஃபேஸை பெருசு பண்ணி இவ்வளோ பெருசாக கேட்குது. இல்லை இல்லை இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லு. இன்னும் பெருசுங்கிறியே, அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும்போது 2 கையை, முன்கையை 2 கையை நீட்டி காமிக்கும். யார்? கிணத்து தவளை. அப்போ கடல் தவளை சொல்லும், இல்லை இல்லைப்பா இன்னும் பெருசு, இந்த கிணறை விட பெருசு. ஏன் அப்படி சொல்கிற? கிணறு எவ்வளோ பெருசு, நான் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த கிணத்து தவளை தன்னோட 2 காலை மேக்சிமம் நீட்டும். மேக்சிமம் காலை நீட்டி இவ்வளோ பெருசாக இருக்குமா, இதை விட பெருசா அவனோட கடல், பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லு. அப்போது இந்த கடல் தவளை சொல்லும், இல்லைப்பா ரொம்ப பெருசு, அதை நீ பார்த்ததில்லை, அதில் நான் தான் சொன்னேனே, அதில் மீன் இருக்கும், பெரிய பெரிய சுறா மீன் இருக்கும், திமிங்கலம் இருக்கும், பெரிய பெரிய பாம்பு, நாகக்கன்னிகள் எல்லாம் இருக்கும். அதில் தண்ணி நிறைய இருக்கும், உப்பு தண்ணி, ஜாலியாக இருக்கும், அலையடிக்கும், நம்ம கரைக்கு வருவோம், நீச்சலே அடிக்க வேண்டாம், திருப்பி அலையடிச்சா நம்ம சமுத்திரத்துக்குள்ளே போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும், நீ அதெல்லாம் பார்த்ததே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கிணத்து தவளை சொல்லுவோம், அப்படி சொல்கிறியா? அப்போ உன்னோட கடலில் நிறைய ஆபத்து இருக்குது. கடல்னால் என்னது? உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்கிற? அதில் திடீர்னு திமிங்கலம் வாய் இப்படி ஓப்பன் பண்ணினா அதுக்குள்ளே போயிடும் இல்லையா நம்ம, அப்புறம் பாம்பு நம்மளை பிடிச்சா நம்ம செத்துருவோம் இல்லையா. கடலில் பாரு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதனால கிணத்துல பாரு எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிணறு தான் நல்லது, நீ கடல் சொல்கிற, கடல் நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த கடல் தவளை சொல்லும், இல்லை எனக்கு நான் இத்தனை வருஷமும் இருந்து பிறந்து வளர்ந்து இருந்து வாழ்ந்த இடம் கடல், இந்த கடல் தான் எனக்கு சொர்க்கம், நீ பிறந்து வாழ்ந்து இருக்கிற இடம் கிணறு, அப்போ அந்த கிணறு தான் உனக்கு சொர்க்கம். புரியுதா? இதில் அதில் ஆபத்து இருக்குன்னா அதில் நிறைய ஜாலியாக அப்படின்னு சொன்னோன்னே
இந்த கிணத்து தவளை சொல்லும், ஆமாம் ஆமாம், இருக்கிற இடம்தான் சொர்க்கம். இப்போ நான் இதை விட்டு கடலுக்கு வந்தேன்னா ரொம்ப பயந்துட்டே இருக்கணும். எப்போ என்ன எது பிடிக்குமோன்னு பயந்துக்கணும். எனக்கு ஒரு பயம் இல்லை, ஜாலியாக நான் சுற்றி சுற்றி வருவேன், குதிப்பேன், நீச்சல் அடிப்பேன். இங்கே பாம்பு இல்லை, மீன் வேணால் கொஞ்சம்தான் இருக்குது, அது என்ன ஒன்றும் பண்ணாது, ஜாலியாக இருப்பேன். அப்புறம் அப்பப்போ மேலேருந்து கிணத்துக்கு சாதம் இதெல்லாம் அமாவாசை அது இதுன்னு போடுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குவேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. கிணத்து தவளையாக இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர், கிணத்து தவளையாக இருக்கேன்னா கிணத்துல ஒன்றும் இல்லை, அதில் என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு தெரியும், வேறு உலகத்தையே தெரியாது, வேறு தூரத்தில் இருக்க அந்த வேர்ல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவா கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இருக்கிற இடம்தான் நம்மளுக்கு சொர்க்கம், இன்னொரு இடத்துக்கு போனால் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிணத்து தவளை சொல்கிறது. இது எது கரெக்டுன்னு பார்த்து நீங்களே சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு கதை நாளைக்கு. பாய்.